எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டிக்காக்கு வீர மகன் சுத்துமுள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன் காடுகாரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் காடுகாரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஊருக்கெல்லாம் காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன் சிங்கராஜகம் படுத்த சிங்கமூலி தானோ தங்கம் சிங்கராஜகம் எடுத்த சிங்கமூலி தான் அடுங்க காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்க காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்க முடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் மூத்த மகன் ஊருக்குள்ள ஒண்ணு கல்லாம் சிறு கொடுக்கு அண்ணன் தம்பி நாடகம் ஒண்ணும் ஒரு ஊரா இந்த மகன் ஓடுறானே அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல எம்மகாலுகிறாளே ஏன் நாடகம் ஒண்ணும் ஒரு ஊரா இந்த மகன் ஓடுறானே அப்பா அப்பா என்ன வீட்டுல நம்ம மகாலுகிறாளே துய்யதோ இருக்க ரொம்ப சுருங்குதாடா கூட்டம். அன்புக்குரிய மூத்தவர் கேடிஆர் அவருடைய இந்த பிரார்த்தனை நாடகத்திலே இந்த புண்ணிய பூமி இடைக்காட்டு மண்ணிலே முதல் முறையாக என்னை இங்கே வருகதர வைத்த மூத்தவர் கேடிஆர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். அவரை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கி தங்கமும் வெள்ளியும் அந்த அளவுக்கு விலை விற்றுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த சாமி கும்பாயசுக்கு 33 லட்சம் செலவிலே வெள்ளி கிரீடம் வைத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே போல் ஜல்லிக்கட்டு வடமாடு எல்லாரும் நடத்துகிறாங்க. எல்லா ஊர்லேயும் நடக்குது. 3 நாள் தொடர்ந்து வாடி அமைத்து ஜல்லிக்கட்டு வைத்து அதில் சாதனை படைத்த பெருமைக்குரிய விஷயம் கேடிஆரை சார் சொல்லி கொண்டிருக்க நிறையா செய்திருக்கார். அன்பாளையத்துக்கு நிறைய செஞ்சுருக்கார். பசியை போக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உதவி செய்பவர்கள் அத்தனை பேரையுமே சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. கேடிஆர் அவருடைய சேவை தொடரட்டும். எத்தனை பேர் எத்தனை சேவை செஞ்சாலும் அவர்கள் எந்த ஊரில் இருந்து செய்கிறாங்களோ அந்த ஊருக்கும் அந்த மண்ணுக்கும் பெருமை. இடைக்காட்டூர் மண்ணு பேசி கொண்டிருக்கும் எத்தனையோ பேர் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் இந்த சேவையை தொடர்ந்து செய்யக்கூடிய கேடிஆர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும். என்னத்தான் இங்கே வந்துட்டியே நீங்கள்? இன்னைக்கு மண்ணெண்ணெய் ஊற்றுறாள், நாளைக்கு அரிசி ஓடுறாங்களாம். ரேஷன் கடை நினச்சிட்டியோ? நாரதர் பெரியவங்களுக்கு தெரியும். வள்ளிதினமன் நாடகம் என்றால் என்ன? கதையும் சாராம்சம் மட்டுமே, கதை பாடல்கள் மட்டுமே நடக்கும் அன்றைய காலத்தில், எங்கள் ஐயாக்க காலத்தில். அப்படி கதை பாடல்கள் வண்டு விழி கற்கண்டு ஒளி மாதே உன் நாடுது சொல் போதே நான் நிலை தான் உணர்ந்தேன் சுவாமி. இதில் தான் போகும். இதை தான் தர்க்கம். அப்போ வள்ளிகளை புராணங்களும் புதிய அறிவுகளும் வள்ளிகளுக்கு என்ன பேச தெரியாதுன்னு வரட்டு வம்புழுத்தும் முத நாடக உலகத்தில் தர்க்கத்தை உண்டாக்குனது யாருன்னா வருச்சூர் பழனியப்ப தாத்தா. வருச்சூர் பழனியப்பனை சந்திச்சவேனா? என்னப்பா ஏன் பேரன் கேதம் கேட்க வேண்டியா? இறந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த கூட்டம் என்ன, இதோட பல மடங்கு கூட்டம்ப்பா. வண்டி கட்டி வருவாங்க. அப்போ மதுரை ராசாக்கூர் மண்ணின் மைந்தேன் சித்தப்பு அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவன். அவரெல்லாம் பாடினார்னா சீர்காழியினுடைய எதிர்வொலிந்தேன்னு சொல்லணும். கலையை முன்விழி கூட கவி பாடுதே, கலையை முன்விழி கூட கவி பாடுதே, தகச்சிலையை முன்விழி கூட கவி பாடுதே, கலையை முன்விழி கூட கவி பாடுதே. இது ஆறுமுகத்தை பாடுவார். குமுற கோயில் செவளம் பார்த்து படிக்குது பாட்டு பதில் சொல்லு கேட்டு மாமா வெளியில வாமா ஏ மாமா
மயங்கிடலாமா வத்ததும்ப ஆசனதி வத்ததும்ப நீ ஆளான நாத்து நீ ஆளோளம் போடுங்காத்து மாமா மயங்கிடலாமா வள்ளி மாமா மயங்கிடலாமா. அதெல்லாம் ஆறுமுக சித்தப்பா பாடுவார். அதே மாதிரி வள்ளிகள்கிட்ட தர்க்கம் பாடும்போது முருகனுக்கு நீதானம்மா பொண்டாட்டி முருகனுக்கு நீதானம்மா பொண்டாட்டி இத அற்புதமா கூறி விட்டே வழிகாட்டி அடி உன்ன பத்தி என்னல உங்க அப்பே கவலைப்படல நீங்க 2 பேரும் மிச்சல அடி எங்கேயும் போய் கொஞ்சல சாமி சொன்னா கேளம்மா சம்மதமோ நீதாம்மா சாமி சொன்னா கேளம்மா சம்மதமோ நீதாம்மா. இதையும் பாடினவர் வரைச்சூர் பழனியப்பா தாத்தாவுக்கு அடுத்து பாடினது ஆறுமுக சித்தப்பா. அவ்வளோவேத்த அவர் உசுரோட இல்லையா நெருங்கி கொண்டுருவாங்க இவ்வளோ. அதுக்கப்புறம் திருப்பவனம் பக்கத்தில் உள்ள அள்ளி நகர என் மாமே ஆதிநாராயணனை சந்திச்ச வேணாம். இன்னைக்கு சினிமாவில் பாடி சூப்பர் சிங்கரில் பாடி பேரு முகல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிரிப்பியை சந்தித்தேன். அவர் இன்னும் உயிரோட தானே இருக்காரு. அவன் பிறந்த நேரம் அவன் நல்லா இருக்கன்னா அவனுக்கு நான் தீச்சட்டி ஏந்திரேன் மண்டி ஓட்டு நடக்கிறேன் இருக்கங்குடி வரைக்கும். அவன் பிறந்த நேரம் போன் அடித்தா தம்பி துபாயில் இருக்கேன் ஹாங்காங்கில் இருக்கேன் அமெரிக்காவில் இருக்கேன்ட்டு நான் இன்னும் இந்த சிங்கமுனரையை தாண்ட முடியல. எப்படி தாண்டுவேன்? ஏமே காலேன் தூதே எம கண்டேன் 4 பேர் முகத்தில் முழிச்ச விளக்க மாட்டேன். எப்போ வருவாரோ அண்ணா எப்போ வருவாரோ வருவார் என்று எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ சாமியார் வருவார் எப்ப வருவார் என்று வருவார் சாமியார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கின்றேன் வீரத்தவே நானோ எதிர்பார்த்திருக்கின்றேன் வீரத்தவே கிழக்க எல்கையா கிழக்கர இலக்க இருக்கையா கிழக்க எல்கையா கிழக்கர மெருக்க எல்கையா சூழக்கர குறிஞ்சி நாடு நம்பி மன்னர் ஆமா அதான் சிங்கமே மேடை ஒரு மாதிரி ஆடுதே ஐயாமைய வர்றாரோ வரட்டும் சாமி. ஆஹா வாங்க. கானகத்தில் பாட்டு பாடும் காவல்காரனே கானகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் கனகத்தில் பாட்டு பாடும் காவல்காரனை எந்த உரையா என்று குறையா யா 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 என்னை யாரன என்னை யாரன என்று கேட்ட சின்ன குட்டி முத்து சிற்பி ஐயா யாரன யாரன என்று கேட்ட யாரென என்று கேட்டேன் என் அன்புள்ள சாமியாரே
சார் என்ன பிரச்சனை? அற்புதமான கானம், அழகான கானம். எக்கோ கட் பண்ணு சிங்கா, தூங்கிக்கிட்டே எதாவது தெரியுது. சிங்கா அந்த எக்கோ கட் பண்ணு, சண்டை வர போகுது. வந்தாரை வரவேற்பது கள்ளப்பருப்பு. என்னையா கள்ளப்பருப்பு? இந்த கிளம்பிட்டல்ல. வந்தாரை வரவேற்பது தமிழனுடைய பண்பாடு. ஓ, அப்ப வந்தவர்களை என்ன செய்யணும்? நீங்க வரவேற்கணும். எதை போட்டு வரக்கணும்? வரவேற்கணும் ஐயா, வறுக்க சொல்லல. ஏன்னா வறுக்கிறதுக்கு என்ன கள்ளப்பருப்பா இருக்கு? வரவேற்கணும் ஐயா. ஏன்னா அழகா பேசுவீங்க, அறிவா பேசுவீங்க, பழமொழிகள்லாம் பேசுவீங்க, புராணங்கள் பேசுவீங்க, இதிகாசங்கள் பேசுவீங்க, கவிகள் பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன தெரியும் உங்களுக்கு? என்னையா 14 உலகங்கள் செல்லக்கூடியவன் நடிகன். ஆனா என்ன பார்த்து என்ன தெரியும் கேட்கிற முதல் ஆளு நீதாயா. நடக்குது எல்லாமே தெரியும்ல. அப்புறத்துக்கு இடைக்காட்டுக்கு ரூட் மேப் போட்டு விட சொன்னேன். எங்க ரோடு தெரியாம தானே முத்தலந்திலே 7 கிலோமீட்டர் சுத்தி இருக்காங்க. ஏன்னா பல பேர் இந்த கூகுள் மேப்பை பயன்படுத்தி எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அழகா பேசுவீங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ நானும் பேசணுங்க. என்ன பேசினாலும் நீ பேசுவீங்க. ஆமாங்க. பாரு எப்படி ஆளத்தாய நான் சந்திக்கணும்னு இருந்தேன். ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம்னா அதை மட்டும் இருக்கிற மகாபாரதம் சொல்லக்கூடாது. அப்புறம் பேசுவேன் ஐயா, பேசுவேன். அகநானூறு பேசுவேன், புறநானூறு பேசுவேன் ஐயா, இதிகாசம் பேசுவேன், 10 பாடல் 10 பாடலும் பாடுப்பேன், 8 தொகையும் பேசுவேன் ஐயா, திருக்குறள் பேசுவேனே, பொது அறிவு பேசுவேனே. இப்படி பேசுற ஆளு எதுக்கு இங்க வர்ற? பட்டிமன்றம் கட்டி பேச வேண்டியதானே. எங்க நாடக பட்டிமன்ற பேச்சு வேறு, நாடக பேச்சு வேறு இல்லையா? பட்டிமன்றத்தில் மொட்டனாக்கா வச்சுவாங்க. என்னங்க என்ன தெரியும்? இப்போ கேள்வி கேட்கவா? கேளுங்க கேளுங்க. கும்பாஜியம்னு வைக்கிறாங்க. ஆமா. இந்த கும்பாஜி வைக்கும் போது கும்பத்தில் தண்ணி ஊத்துறாங்களா? ஆமாங்க. அப்படி ஊத்தும் போது கருணை எப்படி வருது? இங்க ஐயர்ல நிறைய வந்திருக்காங்க. கருணை வர்றதுக்கு காரணம் என்ன? கருடன் வர்றதுக்கு காரணம் என்ன? காரணம் இருக்குங்க. ஏன்னா காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. ஏன்னா எப்ப வருது? கும்பத்தில் தண்ணி ஊத்துகிற பொழுது வருதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவாச்சாரியர்கள் அனைவரும் ஓதம், அதாவது வேதமாகப்பட்டது முழங்க இல்லங்க, வேதமாகப்பட்டது முழங்க. அந்த முழங்குகிற பொழுது அந்த கும்பத்திற்கு கொண்டு போகக்கூடிய நீரில் என்ன சேர்ப்பார்கள்? சக்தியாகப்பட்டதை சேர்ப்பார்கள். அந்த சக்தியாகப்பட்டதை சேர்த்து எங்க போய் செலுத்துவார்களா? அந்த கோபுர கலசத்துல சேர்ப்பாங்க. அப்ப கோபுர கலசத்தில் செலுத்துகிற பொழுது 4 திசைகளிலும் நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பறவை வரும் சொன்னீங்க? நான் சிட்டுக்குருவியா இருந்தேன். இல்லங்க, அதை என்ன பறவை வரும் சொன்னீங்க? கருடனாகப்பட்ட ஜடாயு என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட அந்த கருடு ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய பறவையாகப்பட்டது வருமுங்க. காரணம் அவர்கள் முழங்கக்கூடிய வேதங்கள்ல தான். அதனாலதான் வருது. ஆமாங்க. ஏத்துக்கலாமா? அது இல்லைன்னு நான் சொல்றேன். மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. நீங்க ஒரு பேக்கரி திறக்கிறாங்க. சரி. அந்த பேக்கரியிலேருந்தே ஐயரை வர சொல்லி சரி செங்கக்கல்லை வச்சு யாக வளர்க்குறாங்க. அங்கே கரடே வரல. எங்கள் கேட்டியார் பாத்திர கடையில் நாங்கள் ஐயரை கூப்பிட்டு யாகம் பண்ணோம். ஆமாம், மூர்த்தகால. ஆமாம், மூர்த்தகாலை ஊண்டி போன வருஷம் ஜம்முன்னூர் ஜல்லிக்கட்டுக்கு எங்கள் மூத்தவர் வைக்கும்போது நான் போயிருந்தேன் தோட்டத்துக்கு. அங்கேயும் ஐயரை வச்சு யாகம் பண்ணார். இருங்க, இந்த கடையிலெல்லாம் ஐயர் ஓதுறாங்கல்ல, அங்கே கரடே வருதா? கிடையாதுங்க. இருங்க, அவங்களும் இங்கே இருக்கா. நான் சொல்கிறேன், அவங்கள ஓதக்கூடிய அந்த மந்திரங்கள் ஒரு பகுதி இருந்தாலும் இந்த யாகத்திலே ஒரு விதமான வாசன திரவியம் அப்படின்ற ஒன்று போடுவாங்க. இந்த திரவியம் ஆகாயம் பூரா கலக்கும் பொழுது இந்த சுவாசத்தை சுவாசிப்பதற்காக அந்த வாடைக்காக வரக்கூடியதான கரடன். இதான் உண்மை. உண்மை வாசனை திரவியம். ஏன்னா அவங்க இடக்கூடிய அந்த வாசனைக்காக தான் வருது. ஏன்னா புள்ளி வச்சா கோலம் போடக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? உங்களுக்கு உண்டுங்க. அப்போ நீ தண்ணி தெளிச்சு மட்டும் தான் போவியா? என்னையா எவ்வளோ வரைய சாமியார். ஆனால் உண்மையிலே நல்லா அறிவாக பேசுறிய. ஏன்னா அறிவா பேசினாதான் இங்கே வர முடியும். 38 நாளில் மண்டலாபிஷேகம் வைக்கலாம். சரி. 28 நாளில் வைக்கலாம், 18 நாளில் வைக்கலாம். ஆமாம். எதுக்காக 48 நாள் கழிச்சு மறு கும்பாஜி வைக்கிறாங்க? காரணம் இருக்குய்யா. ஏன் காரணம் இருக்கு. நவகிரகங்கள் எத்தனை? ஏன்டே கேட்குறீங்க? எதுக்கு வந்தேன்? இல்லைங்க, நவகிரகங்கள் எத்தனைங்க? 9. நட்சத்திரங்கள் எத்தனை? 27. 27 9ஐயும் கூட்டுங்க. 27 619. அறிவாளியாகப்பட்டவர் உள்ள இருப்பார் போல.
எவ்வளவு? அவன் வந்து அறிவாளி கிடையாது, ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு போயிடுவாங்க, நான் மாட்டிக்கிடுவேன். என்னுடைய புத்தர்கள் தான் உள்ள போய் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நவ கிரகங்கள் இருங்க, இவர்கிட்ட கேளுங்க. என்னவா பேச விடுங்கய்யா. கிளியாஞ்செட்டிக்கு வந்திருக்காரு, என்னவான்னு கேட்கறது தானே அறையிறேன். அவர் தண்டி ஆளை போய் என்னவான்டா, என்ன பண்றீங்க கேளுங்க. என்ன கேட்க போறீங்க? 48 நாள் எதுக்காக மண்டல பூஜை வைக்கிறாங்க அப்படின்றத கேட்கிறாங்க. ஏன்னா ஒரு மண்டலம் என்பது 48 நாள். ஆமாங்க. அப்ப கிரகங்கள் எத்தனை? 9. ஆமா. நட்சத்திரங்கள் எத்தனை இருக்குல்ல? இருக்குய்யா. எத்தனையா இருக்கு? எல்லாத்தையும் நானே சொன்னா அப்புறம் நீங்க இருக்கு எங்க கேட்கிறேன், நீங்க கூட்டுங்க பாப்போம். 27. ஆமா 27 9 அதோட சேர்த்தோம்னா 43. அங்கிட்டு இங்கிட்டு 2 கடை வாங்கினோம்னா அதுல 1 கழியுது. என்னய்யா என்னய்யா சேர்த்தோம்னா 27. என்ன காணையில் வந்து ஆட்டுக்குட்டி கழியுதா? என்ன கழியுது? எதுக்கு நீ வந்த? 27 9 36. 36 தான் உங்க கணக்கு. ஆமாங்க. சரிங்க, 36. அப்போ கிழமைகள் எத்தனைங்க? கிரகம் எனக்கு பிடிச்ச கிரகம் அது. கிழமைகள் எத்தனைங்க? உன்னை காது கேட்கல. கிழமை 7. 7. 36 7 எத்தனை? ஏய், நான் வந்து சத்துன்னு அரைஞ்சுருவேன். அப்புறம் ஒரு ஆளு சாமியான் வாக்க மாட்டேன். நான் இடைக்காட்டு மண்ணுக்கா மரியாதை செய்கிறேன். எவ்வளோ மொத்தம் வரேன்? 43 தான் வந்திருக்குன்னு எங்கிட்ட கடை வாக்குறது இல்ல. நான் கேட்குறேன், என்னையா கேட்குற? இங்கே நாரதரா நடிக்க வந்தியா இல்லை பள்ளிக்கூட வாத்தியாரா நீ? 33 43 26 இது வர இது என்ன கொடுமை தானா? வேற எதுனாலும் கேளுங்க. இதெல்லாம் நான் 3ஆவதுலேயே படிச்சுட்டேங்க. கூட்டல் கழித்தெல்லாம் உங்களால் 10 பேரை வீட்டுக்கு போச்சுருவாங்களா? அது யார்? அது கிளவி கெடுத்து விட்டு போயிடாத பற்றியும் தேர்த்தி கொண்டு வந்திருக்கேன் நாடகத்தை. பேசாமல் என்னை எரிச்சு விட்டு கூட போ. ஏன்னா வேதமாகப்பட்டது 4. ஓ, அப்ப அனைத்தையும் இணைக்கின்ற பொழுது எத்தனை வரும்? 48. எத்தனைங்க வரும்? 8. 8. அப்ப இந்த ஒரு காரணத்திற்காக என்ன பண்றாங்க, அந்த நவ கிரகங்கள், நட்சத்திரங்கள், கிழமைகள், வேதங்கள் அனைத்தையும் இணைத்து 48. அப்ப அந்த 48 என்ற காரணத்தோடு தான் ஒரு மண்டலமாகப்பட்டதுன்றதை கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, ஒரு மண்டலத்தை புதுசா ஒரு கோயில் கட்டி அது கருப்பன் சிலையோ விநாயகர் சிலையோ எந்த சிவன் சிலையோ எதா இருக்கட்டும், ஆமா, அது எதுக்காக தண்ணிக்குள்ள போட்டு வைக்கிறாங்க? எங்க அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? எல்லாத்தையும் நானா சொல்லிட்டேன். அப்படியா சொல்லியா நீ? எதற்காக தண்ணிக்குள்ள போட்டு வைக்கிறாங்கன்னா, கோபத்தை தணிப்பதற்காக. சாந்தமாக தண்ணீருக்குள்ள இருந்து குளிர் வந்து அந்த கல்லுக்குள்ளே இருந்ததுனால தான் மக்கள் எத்தனை வேதனைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது இந்த இறைவனாகப்பட்டவன் அந்த குளுமையாக இருந்து நம்மளுக்கெல்லாம் நல்ல வழி நல்ல ஆசி தருவதற்காகத்தான் இறைவன் கல்லு சிலையை தண்ணிக்குள் போடுகிறார்கள். இதில் முப்பாட்டன் வகுத்த கணக்கு சும்மா கிடையாது. நான் கோடாங்கி வேற என்ன சும்மாவா? ஏன்னா நான் சிறு வயதிலிருந்து அருமை சகோதரரை இவ்வளோ வெதிரி இல்லை. சித்திர திருவிழாவில் மதுரையிலையும் மானாமதுரை பரமக்குடி இங்கெல்லாம் ஏன் தண்ணி பிச்சு எடுக்கிறா சொல்லுங்க? இப்படி கேட்டால் என்னத்தையா சொல்றது? அழகர் எங்கே போயிட்டு வர்றாரு? அழகர் கொடைக்கானலா? அழகர் மதுரைக்கு வர காரணம் இருக்கியா? என்ன காரணம்? துர்வாச முனிவருக்கு சாப விமோசனம் மூக்குவதற்காக மதுரைக்கு வர்றாரு. கல்யாணத்துக்கு வந்தவர் அவரு. கல்யாணத்துக்கு எங்கே வர்றாரு? கல்யாணத்துக்கு வரக்கூடியவர் தேனூர் என்று சொல்லக்கூடியவர் ஊருக்கு செல்கிறார். சரி, மதுரைக்கு எதுக்கு வர்றாரு? எதுக்காக? கோபத்துல தானே ஆத்துக்குள்ள இறங்குறாரு. கோபத்துல எங்கேயா இருக்கிறாரு? அப்புறம் துர்வாச முனிவர் கொடுத்த சாபம் யாருக்கு? மண்டோக ரிஷி முனிவருக்கு. சரி, அப்போ என்னடா நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கோம், மண்டோக ரிஷி முனிவர் போறானே, இவனை என்ன பண்ணலாம்? என்னடா பண்ணலாம்? அப்போ இவனுக்கு சாபத்தை கொடுத்தாரு. என்ன சாபத்தை கொடுத்தாரு? தவளையாக மாற கடவாய் அப்படின்ற ஒரு சாபம். சரி, யாருக்கு? மண்டோக ரிஷி முனிவருக்கு. அப்போ வச்சவை எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். அப்போ சாபம் இருந்ததுன்னா அதுக்கு விமோசனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இருக்கு. இன்பம் இருந்தா துன்பம் இருக்கு. இரவுன்னு ஒண்ணு இருந்தா பகல் இருக்கும். அப்ப துர்வாச முனிவரை சொல்லுகிறார். அப்போ மதுரைக்கு ஐயன் அழகராகப்பட்டவர் செல்வார். எங்கு செல்வார்? தேனூர் மண்டபத்திற்கு செல்வார். ஆனால் தேனூர் மண்டபத்திற்கு செல்ல விடாமல் அவரின் குதிரையின் கால்களை தாங்கள் பற்றி இணைத்து வைகை ஆற்றிற்கு செல்ல வேண்டும்
வைகை ஆற்றிற்கு செல்வதற்கு திசை திருப்ப வேண்டும் அப்படின்னு துர்வாச முனிவர் சொல்ல, அவர் பேச்சை கேட்ட மண்டோகரிஷி முனிவர் என்னவென்றாரு, வைகை ஆற்றிற்கு செல்கிறார். வைகை ஆற்றில் இறங்கியவுடன் நாரையாக மோட்சம் எடுத்து பிறக்கிறார். ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி அங்க போகலாம். மண்டோகரிஷி முனிவரின் சாபம் நீக்குவதற்காக தான் மதுரையிலேயே வந்து இறங்குறாருங்க. சரி, அது என்ன இது? சரிண்ணா, ஒரு காது ஊத்து வீட்லயோ ஒரு கல்யாண வீட்லயோ இல்ல ஒரு கோவில்லையோ சரி, வாழை மரம் எதுக்காக கட்டுறாங்க? இப்போ வாழை மரம் கட்டுவாங்க, அப்போ இலைக்கு எதுக்கு பந்திக்கு இலை ஓடுறாங்க, ஏன் தண்ணி தெளிக்கிறான்னு கேட்பேன். சரி, வாழை மரம் எதுக்காக கட்டுறா சொல்லுங்க? வாழை மரமாகப்பட்டது. ஏன்னா மற்ற விதைகளை போட்டால் என்னாகும், மரமாகப்பட்டது முளைக்கும். ஆனால் வாழை மரத்தை வாழை விதையை போட்டால் முளைக்குமா? வாழைக்கு எதுங்க விதை என்பது கிடையாது. இல்லை. அப்போ இறைவன் கொடுத்த அருளால் என்ன பண்றாங்க? இறைவன் கொடுத்த அருளால், ஏன்னா எல்லா மரங்களுக்குமே ஒரு உயிர்த்தன்மை உண்டு. தேங்காய் வைக்கிறோம், அப்ப அந்த தேங்காயை அந்த குடுக்கையோட போட்டோம்னா மரமாகப்பட்டது முளைக்கும். ஆனா வாழைப்பழத்தை போட்டா முளைக்குமா? முளைக்காது. அதே போல மாங்காய் இருக்கு, மாங்காய் அப்படியே விழுந்துச்சுன்னா என்னாகும்? மரமாகப்பட்டது முளைக்கும். ஆனா வாழை மரமாகப்பட்டது முளைக்காது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு இடத்தில் உண்மை பயன்படுத்துவார்கள் என்று இறைவன் கொடுத்த அருள். அதே போல பார்த்தீங்கன்னா மருதாணி பார்த்தீங்களா? மருதாணி யாருக்கு வைப்பாங்க? கையில வைப்பாங்க. கையில தயா யார் வைக்கிறது? ஆம்பளை எல்லாம் வச்சு ஆம்பளைங்க வைக்கிறாங்க. குறிப்பா பெண்களும் வைப்பார்கள். ஆமா, குறிப்பா பெண்களும் வைப்பார்கள். காரணம் என்னங்க? காரணம் என்ன? நல்ல சிவப்பா கை தெரியிட்டு முடியும். சிகப்பா கை தெரிஞ்சா போதுமா? மருதாணியாகப்பட்டவள ஒரு பெண்ணுதாயா, மருதபாசினி என்ற பொண்ணு. எவனுக்கு பயந்து கொண்டு ஐயோ என்று சொல்லக்கூடிய எமன் பொண்டாட்டி ஓடி வந்து ஒளிய அடைக்கலம் கொடுக்கிறது யாரு? மருதபாசினி என்று சொல்லக்கூடிய பெண். இவர் ஆத்திரத்துல வந்து என்ன பண்றாரு? வெட்டி எடுத்துறாரு. யார? அந்த மருதபாசினி என்று சொல்லக்கூடிய பெண்ணு. அப்போ மருதபாசினி என்று சொல்லக்கூடிய பெண்ணை வெட்டி ரத்த பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்போ ஓடுகிற பொழுது என்ன ஆகிறா? அந்த ஐயோ என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் பக்ரி அணைக்கிறான். பக்ரி அணைக்கின்ற பொழுது அவருடைய கையாகப்பட்டது செந்நிறமாக மாறிவிடுகிறது. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அடைக்கலம் கொடுத்தா நீங்க அவ உயிரை வெட்டலாமா? அவ உயிரை வெட்டலாமா? வெட்டக்கூடாது. ஆனா நீங்க அவ உயிரை வெட்டிவிட்டீங்க இல்லைங்க, அவளுக்கு விமோச்சனம் கொடுக்க வேண்டும். என்ன விமோச்சனமா? ஏன்னா பொண்டாட்டி சொன்னா புருஷன் கேட்டாகணும், இல்ல அதுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் குடும்பத்துல. அதே போல பாருங்க, மருதவாசினியாகப்பட்டவள் வேண்டுகிறார், வெட்டிவிட்டீங்க, அதனால் அவளை தாங்கி பிடிச்ச எனது கையாகப்பட்டது செந்நிறமாக மாறிவிட்டது. அதனால் யாராக இருந்தாலும் மருதபாசினி என்று சொல்லக்கூடிய பெண்ணை அரைத்து கையில் வைக்கிறார்களோ அவர்களோட உயிரை தாங்கள் பறிக்க கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை கேட்கிறார். மருதாணி வச்சா உசுர பிடிக்க மாட்டாங்க. அப்ப நான் கிளை யாரும் இழுத்தா கூட மருதாணி வச்சு அது வேறங்க இது வேறங்க. அது இல்லையா? ஏன்னா மருதபாசினி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் தான் மருதாணி. இன்னைக்கும் பாருங்க, சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த மருதவாசினி என்று சொல்லக்கூடிய பெண்ணை பயன்படுத்துவார்கள். ஏன்னா பயன்படுத்தினாங்கன்னா யமதர்மனாகப்பட்டவன் வந்து அந்த உயிரை கவர மாட்டாராம். இது யார் கொடுத்த வரம்? யமனே யாருக்காக? தன் மனைவிக்காக கொடுக்கப்பட்ட வரம். யாரையா நீங்க? நாங்க யாரா இருக்கட்டும், நீங்க யாரு? எல்லாரும் கூப்பிடுவாங்கல்ல, இந்த திருந்த மாட்டாப்புல எல்லாரும் கூப்பிடுவாங்கல்லையா? அவர்தாயா நானு. அதே யாருன்னு கேட்டேன். எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? எங்க அம்மா அப்பாவுக்கு மயன் நீங்களா? ஆமா. உங்க அம்மா அப்பாவுக்கு மயன்? எங்க அம்மா அப்பாவுக்கு மயன் நான் தாயா இருக்க முடியும், ஊர்ல உள்ளவனா இருக்க முடியும். அத கேட்கல. சரி, நீங்க யாருன்னு கேக்குறேன். என்னையா? என்ன பார்த்தா எப்படி தெரிகிறது? பார்த்தா தர்பூசணி பழ வியாபாரி மாதிரி தெரியுது. என்னையா? யார் மாதிரியா தெரியுது? ஆளை பார்க்க ஒரு மாதிரியாத்தான் தெரியுது. ஒரு மாதிரினா யாரு? சாமியார் மாதிரி தெரியுது. சாமியாரு? ஆமா. எதை வச்ச சாமியாருன்னு சொல்ற? சாமின்னா என்னன்னு தெரியுமாயா? இருக்குல்ல. என்ன சாமிண்டா? சாமிதான். சாவை மிஞ்சியவர்கள் தான் சாமியார். ஆமாங்க. அப்ப இந்த இடத்துல நான் சாவை மிஞ்சியவன் சாமியாருன்னு சொல்றீங்க. நான் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதான் கேக்குறேன். நாரத முனிவனுங்க. நாரதர்? ஆமாங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? கலகம் செய்வதற்காக. கலகம் செய்வதற்காகயா? கலகம் செய். ஆமாங்க. ஓ, அப்ப என்ன கலகம் செய்வீங்களா? எல்லா கலகம் செய்வேன்.
இல்ல கலரா என்ன நீங்க அருவாள கலகம் செஞ்சீங்கன்னா நான் அறிவால் கலகம் செய்யக்கூடியவன். கத்தியால சண்டை ஓடுவோம். நான் புத்தியால் செய்யக்கூடியவன். கள்ள குண்டி கூட எரியுமே. நான் சொல்லால் விடக்கூடியவன். கம்ப குண்டி கூட அடிப்போம். நான் அன்பால் விடக்கூடியவன் ஐயா. அப்படியா? ஆமா. சரி சரி. உங்க அப்பா யாரு? நாரத மகரிஷி. உங்க அப்பாவை கிட்ட பெறங்கிட்ட. நாரத மகரிஷியா? என்ன தப்பாவா சொன்னேன்? உலகத்தில் வாழக்கூடிய 84 லட்சம் சீவராசிகளையும் படைக்கக்கூடியவன் என் தந்தை பிரமதேவன். தண்டி ஆளை கையை வாங்கிட்டு போறானே, அவன் சிவகங்கை மாவட்டத்திலே இருக்கக்கூடாது, கோச்சிக்கிறாரு சாமி. ஆனால் எத்தனையோ சாமியை நான் சந்திச்சிருக்கேன் 21 வருஷமா. ஆனால் எந்த கேள்வி கேட்டாலும் சரியாக பதில் சொன்ன உண்மை போன்ற சாமியை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள், உங்களை வளரட்டும். அருமை பெரியப்பா எஸ்கே கூலுச்சாமி அவர்களை வளர்த்து விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருமை அண்ணன் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஏன்னா அவர்களை என்னைக்குமே இந்த பெரியப்பா அவர்களின் குடும்பம் மறவாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல கலைஞர், மக்களுக்கு தேவையான பல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கலைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருமை சகோதரர் அவர்களுக்கு எங்களது சார்பாகவும் சார்ந்துள்ள கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. இருந்தாலும் நான் யாரு ஏதோ ஒரு ஒளிபேசம் விழித்துக் கொண்டிருக்கிறதல்ல தங்கை வள்ளி அவர்களை நான் பார்க்கலாமா? இன்னொன்னு ஏன் அங்க ஆளு வர சொல்லியா நான் செய்கிறேன். போங்க, ஆசீர்வாதம் வந்து செஞ்சுட்டால போப்பா. துணிய மறைச்சு அந்த மடுவுக்கு அதுக்கு ஒரு மாதிரி கூட பிறந்திட்ட எப்பிராவி, கூட பிறந்திட்ட எப்பிரவி. அண்ணா செருப்புஞ்சோ நான் என்னடா வர முடியல. ஒரு நாளும் பிரியாத எந்த தம்பி அண்ணா என்று விருந்தோமடா ரெண்டு பேரும் பச்சி வேட்டைக்கு தம்பி. அகரம் பாடினா போறது காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே ஜோடி கிளிகள் நம்ம இடத்துக்கு மேல ஊத்திலிருந்து நாரத மரிசி வந்திருக்கிறா. கொடுத்தாரா? கொடுத்தாரு. நான் கேட்டா கொடுப்பாரா? இது என்னது? இல்ல ஷூ ஷூவா மாட்டிருக்கேன் ரெடியா. சரி அழைத்து வாருங்க சுவாமி. வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிகி விழலாமா பொம்பளைங்க காத்து பட்டி வழிகி விழலாமா அச்சமணி மேட மருதாஜா காத்தோடு காத்தாட வரதாஜா வேண்டாமா சாமி வேண்டாமா என்ன போல வெப்பளைக்கு வீணாமா. இதாங்க தீர்க்க ஆயுளோடு வாழ்வாய் மகளை என்று உன்னை வாழ்த்துகிறேன் அம்மா. அடுத்த காமல் யாரு? என் தங்கச்சி. வர சொல்லுங்க தங்கச்சி ஓடியாத்தா. காட்டுக்குள்ளே திருவிழா காத்துக்குள்ளே திருவிழா தனிக்குள்ளே மரவிழா தெரிக்கும் மலர் தூவி சிங்காரிக்கும் பொன்விழா
தங்கச்சி என்ன கூப்பிட்டீங்க? ரொம்ப அவசரம். நாரத மரிசி வந்திருக்காருத்தா. அப்படி அழைச்சிட்டு வாங்க. இங்கே சாமி வாங்க சுவாமி. வர வேண்டும் சாமி, வர வேண்டும். தங்கள் வருகைக்கு என் நாட்டுக்கு மட்டுமல்ல எங்கள் குலத்திற்கு வருவது என்ற மகிழ்ச்சியாகும். தாங்களுடைய பொற்பாதங்களுக்கு மல்லிகை முல்லை வச்சு பொங்கும் வந்தாரே செல்லக்கூடிய முறைகளா வணக்கம் வணக்கம் அண்ணா. சாமி இடத்துக்கு வந்திருக்காரு. ஆமாத்தா. சாமியை நான் எதுக்கு வந்து கேட்டு வழி அனுப்புறேன். 2 பேரும் உள்ள போங்க. அப்படியே ஆகட்டும். அற்புதமான வரவேற்பு, அழகான வரவேற்பு, எத்தனையோ வரவேற்பு